வணக்கம். இது அஞ்சரைப்பேட்டையின் மூலிகை விருந்து பகுதி. இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காராமணி மசியல். இந்த காராமணி மசியல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வேக வைத்த காராமணி, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாய், சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி, தனியா பொடி, உப்பு, எலுமிச்சம்பழம், எண்ணெய். இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டீங்க இல்லையா? எப்படி செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். காராமணியை நல்லா ஒரு 1 to 2 hours நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதில் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கும்போது ரொம்ப குழைய வேக விட்டுடாம இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். நல்லா காராமணி வெந்திருக்கணும். அதே சமயத்தில் இந்த மாதிரி காராமணி நல்லா உருவா தெரியணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது முதல்ல செஞ்சு வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை முதல்ல ஆன் பண்ணிட்டு நம்ம கடாயை வைக்கிறோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கணும். இந்த எண்ணெய் சூடான உடனே கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாய் இது 4ஐயும் போட்டு நல்லா தாளிக்கணும். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிருக்கு. இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜில் சீரகம் நல்லா பொரிஞ்சு வருது, கடுகும் வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மசியலுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மிளகாய், நான் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே இதில் சின்ன வெங்காயத்தை தோலை நல்லா உரிச்சிட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். இப்போது இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தனியா பொடி இதை சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கணும். நல்லா அந்த தனியா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த காராமணி வேக வச்சிருக்கோம் இல்லையா, இந்த காராமணியை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம இது மசியல்னு சொல்லியிருக்கோம், அதனால் தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கணும். ஓகே, தண்ணி விட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. எல்லாம் இந்த வெங்காயம், காராமணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும். உப்பு சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது கொதிச்ச உடனே நம்ம லெமன் ஜூஸை கொஞ்சம் இதில் புழிஞ்சு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இந்த மசியலை நம்ம சப்பாத்தி, பூரி அதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவும் மாதிரி செய்கிற சப்ஜி இல்லாமல் காராமணி வச்சு செஞ்சுருக்கிற இந்த மசியல் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காராமணி நல்லா வேக வச்ச வெந்த காராமணி தான். அதே மாதிரி வெங்காயமும் நல்லா நம்ம வதக்கின வெங்காயம் தான். ஸோ ரொம்ப இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சேர்ந்து ஒரு கொதி வந்தாலே போரும். அதை மாதிரி தான் இப்போ கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைம் ஜூஸை இதில் புழிஞ்சுக்கலாம். ஒரு ஹாஃப் லைம் போகிறோம். காராமணியோட லைம் சேரும்போது அது ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து, இந்த காராமணி, வெங்காயம் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நமக்கு
இன்னைக்கு மூலிகை விருந்து பகுதியில் இந்த காராமணி மசியல் இங்கே தயாராக இருக்கு. இந்த காராமணி மசியல் எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். காராமணியை 1 to 2 hours கொஞ்சம் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளிச்சுட்டு அதோட சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதில் மஞ்சப்பொடி, தனியா பொடி சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற காராமணிகளையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பையும் போட்டு ஒன்று போல் நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுடுங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது அதில் ஒரு ½ லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு இன்னும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சிட்டிங்கனாக்கா காராமணி மசியல் தயாராகிடும். இந்த காராமணி மசியலை நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த மூலிகை விருந்து பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது காயத்ரி ராஜேஷ். வணக்கம்.